நிறைய பேருக்கு எங்கே பை பண்ணுறது, எவ்வளவுக்கு பை பண்ணுறது, இந்த மாதிரி குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் சீரீஸில் முதல் வீடியோ இது. இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம், சைக்காலஜி, இந்த மாதிரி 5 விதமான டாப்பிக்கில் இருந்தும் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் ஓரளவு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பேசிக் புரியலைன்னா நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியாது. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் புரியும். இல்லைன்னா நான் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைரெக்டாக டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அது கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற சீரீஸ்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, மிட் டேர்ம் பவுண்ட்ரி, லாங் டேர்ம் பவுண்ட்ரி இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் இருக்குது. அது மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டு, கேண்டில், பேட்டர்ன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ட்ரேடிங் சிஸ்டமில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், ஒரு 3 விஷயம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா 1-1-1 ட்ரேடிங் சிஸ்டம், 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட், கம்பைன்டு ட்ரேடிங் சிஸ்டம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சாப்டர்ஸ்லையுமே நம்ம ஒரு 3 விஷயங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் ஷார்ட் ஃபார்மில். அப்போ இந்த 3 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வி பேட்டர்னில் இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து வருது, இப்படி ஒரு வி பேட்டர்ன் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வி பேட்டர்னோட அந்த ஹெட்டு. அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்டுங்கிறது இங்கேருந்து மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ இதோட 25, 50, 75, 100. இப்போ வி பேட்டர்னா என்ன, மேலேருந்து செல்லர்ஸ் கொண்டு அதாவது சிகப்பு கலராக வந்த மார்க்கெட்டு திரும்ப பச்சை கலராக போகிறது வி பேட்டர்ன். அப்போ மேலேருந்து செல்லர் கொண்டு கீழே இருந்து பையர் கொண்டு போகிறது வி பேட்டர்ன். அப்போ இது 25 வரைக்கும் கொண்டு போகலாம், இல்லை 50 வரைக்கும் கொண்டு போகலாம், இல்லை 75 வரைக்கும் கொண்டு போகலாம், இல்லை அவுட் ஆஃப் 100 கூட கொண்டு போகலாம். அப்போ மேலே ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வர முடியாமல் இந்த வி பேட்டர்னோட இந்த தலையை உடைச்சி கீழே வர்றது, ப்ரைஸ் வர்றது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வி பேட்டர்னோட கண்டினியூட்டி. அப்போ முதல்ல மேலே இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட எந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கு, அது மாதிரி கரண்ட்டாக வர்றது எத்தனை சிங்கிள் லேயர் வச்சுருக்கா, டபுள் லேயர் வச்சுருக்கா, மல்டிபிள் லேயர் வச்சுருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்ற வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். அப்போ மார்க்கெட்டில் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சிங்கிள் லேயர் அல்லது ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட பவுண்ட்ரி லேயர் ஒரு 25, 50, 75 அந்த ஏரியாலலாம் இருக்குன்னா மார்க்கெட் எந்த பவுண்ட்ரி டு எந்த பவுண்ட்ரி இருந்தால் ஷார்ட் டேர்மில் இருக்குது, மிட் டேர்மில் இருக்குது, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் இங்கே ஒரு வரும்போது இப்போ நான் ஷார்ட் டேர்மில் இப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கவனிங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் மேலேருந்து இப்படி கீழே வருது, ஷார்ட் டேர்மாக இப்படி லைட்டாக கரெக்ஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறோம். நான் ஷார்ட் டேர்மோட நேச்சர் என்ன சொல்லியிருக்கேன், 10 ட்ரேடு எடுத்தோன்னா 7 ட்ரேடு டைரெக்டாக நெகட்டிவ் தான் வரும், 3 ட்ரேடு மட்டும்தான் டைரெக்டாக பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 7 ட்ரேடு கீழே நமக்கு அன்ஃபேவராக வர்றதுக்கு தான் ஷார்ட் டேர்மில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே பை பண்ண பையர்ஸ் எல்லாம் இங்கே ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வித்துட்டு இருப்பாங்க. அந்த ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா என்ன, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன, கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுனா என்ன, ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்னா என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ என்ன இருக்கும், இங்கே வாங்கினவங்க இங்கே விற்பாங்க. ஸோ இப்போ விற்கும் போது நிறைய பேர் வித்துட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேர் வாங்கும்போது என்ன நடக்கும், அவங்களால அந்த வெயிட்டேஜை தாங்க முடியாது. ஏன்னா விற்கிறவங்க ஜாஸ்தி, வாங்குறவங்க கம்மி, மார்க்கெட் கீழே வரும். அப்போ ஷார்ட் டேர்மில் அதிகபட்சம் இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் என்ன நடக்குது, 10க்கு 3 ட்ரேடு மட்டும் தான் நேராக ப்ராஃபிட் போகுது, இதை 7 ட்ரேடு கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அப்போ இங்கே ஒருத்தர் வந்து ஒரு லாட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு 10 ரூபா லாஸ் வந்திருக்கு. நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எளிமையாக ஒரு 10 ரூபான்னு சொல்கிறேன். அப்போ லாஸ் வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? லாஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒருத்தர் பை பண்ணியிருக்காருன்னா மார்க்கெட் அவருக்கு ஃபேவராக போகலை, அப்போ அவருக்கு அகெயின்ஸ்டாக கீழே போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ அதானே லாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கீழே போச்சுன்னா எங்கே போகும்? ஷார்ட் டேர்மில் இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் லேயர் இந்த மாதிரி வைக்கிற இடத்துக்கு வரும். புரியுதுங்களா? சிங்கிள் லேயர் இருந்து டபுள் லேயருக்கு வரும். அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் 25 முடிச்சு மார்க்கெட் 50, 75, 100 அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே தானே வரும். அப்போ அந்த மிட் டேர்முக்கு வரும். அப்போ மிட் டேர்முக்கு வரும்போது மிட் டேர்மோட நேச்சர் என்ன? 10 ட்ரேடு அட்டன் பண்ணோம்னா 5 ட்ரேடு நேரடியாக ப்ராஃபிட் போகும், 5 ட்ரேடு மட்டும்தான் கீழே லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஒரு ட்ரேடு இதே அளவு லாட் சைஸ் அட்டன் பண்ணுறாரு. இங்கே ஒரு லாட் வாங்கினாரு, அது நினச்ச மாதிரி ப்ராஃபிட் போகலை. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு 10 ரூபா லாஸில் மார்க்கெட் கீழே வருது, கட் பண்ணிட்டாரு. அகெயின் அதே இடத்துல ஒரு லாட் போடுறாரு. இப்போ இதோட நேச்சர் என்ன? இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 5 ரூபா போகும் அப்படின்னா மிட் டேர்மில் என்ன நடக்கும்? இது மாதிரி 2 மடங்காவது குறைஞ்சபட்சம் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகும்? ஒரு 10 ரூபா 15 ரூபா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது? இதுவும் போகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து மூணாவது என்ன பண்ணுறாங்க? இன்னொரு லாட்டு போடுறாங்க. சேம், இங்கே ஒரு லாட் போட்டாங்க, 5 ரூபா லாஸில் கட் பண்ணிட்டாங்க. அகெயின் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்லேருந்து மிட் டேர்முக்கு வந்துச்சு, மறுபடியும் ஒரு லாட் போட்டாங்க, 10 ரூபா லாஸில் கட் பண்ணிட்டாங்க. அகெயின் மார்க்கெட்டு ஒரு லாட் போட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? இதோட நேச்சர் 10க்கு 7 ட்ரேடு நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராஃபிட்டுக்கு, 3 ட்ரேட் மட்டும்தான் நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் லாங் டேர்ம் ஜோனில். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்? இது எவ்வளோ போதோ அது மாதிரி இது 2லேருந்து 3 மடங்கு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஏற்கனவே ஒரு 10 ரூபா லாஸில் இருக்குது, ஓவரால் ப்ராஃபிட்டில் வெளியில் வர்றது. கரெக்டுங்களா? இதுதான் வந்து 1-to-1 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம். நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, ஷார்ட் டேர்முக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்க பை பண்ணுறாங்க. பை பண்ணும்போது என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாட் பை பண்ணுறாங்க. அப்போ ஒரு லாட் பை பண்ணி ஒரு 10 ருபீஸ் லாஸ் ஆகுது. மார்க்கெட் திரும்பி வருது. அப்போ திரும்பி வந்தால் எங்கே வரும்? ஷார்ட் டேர்மில் இருந்து மிட் டேர்முக்கு வரும். மிட் டேர்ம்லையும் அகெயின் ஒரு லாட் பை பண்ணுறாங்க. இந்த லாட்டை வந்து 10 ருபீஸ் லாஸில் வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்போ மறுபடியும் என்ன போகுது? மார்க்கெட்டு 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, ஏற்கனவே உள்ள ஒரு 10 ரூபா லாஸ் இருக்குது, அந்த 10 ரூபா லாஸ் போக இந்த லாட்டு வந்து நமக்கு அதிகமாக லாபம் கொடுக்கணும். அப்போ தான் இதை கட் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டோட நேச்சர் என்ன? ஷார்ட் டேர்மில் 10க்கு 3 ட்ரேடு மட்டும்தான் நேராக ப்ராஃபிட் போகும், 7 ட்ரேடு வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே இதோட நேச்சர் என்ன? மிட் டேர்மோட நேச்சர் 5 ட்ரேடு தான் நேரடியாக போகும், 5 ட்ரேட் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது? இந்த 10 ரூபா ப்ராஃபிட்டு ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் கொடுக்காம என்ன ஆயிடுச்சு? இதுவும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் என்ன வந்துச்சு? இப்போ லாங் டேர்முக்கு வந்துருச்சு. லாங் டேர்ம்லேயே அகெயின் என்ன பண்ணுறாங்க? ஒரு லாட் எடுக்கிறாங்க. இப்போ ஷார்ட் டேர்மில் அகெயின் ஒரு 10 ரூபா 15 ரூபா லாஸ் வந்திருக்கு. இப்போ லாட் எடுத்து அகெயின் என்ன பண்ணுறோம்? இது ஷார்ட் டேர்ம் வந்து பையர் கீழே இருந்து எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அது மாதிரி 1.5லேருந்து 2 மடங்கு மிட் டேர்மில் கொண்டு போவாங்க. அது மாதிரி மிட் டேர்மில் இருந்து பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதுலேருந்து 1.5லேருந்து 2 மடங்கு பையர் கொண்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம நேற்று உதாரணத்தோட பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்குதா இல்லையான்னு எடுத்து நிறைய சார்ட்டில் எடுத்து நீங்கள் அடிக்கடி பாருங்கள். ஒரு விஷயத்த தியரியாக மட்டும் பார்க்காம அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள். அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட்டு இது மாதிரி 3 மடங்கு போகுது அப்படின்னா அப்போ இங்கேயும் அதே ஒரு லாட் தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓவரால் ஆல்ரெடி ஒரு 15, மிட் டேர்மில் ஒரு 15, ஷார்ட் டேர்மில் ஒரு 10, 25. அப்போ ஓவரால் ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 15 ரூபாவில் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம். ஷார்ட் டேர்மில் ஒரு லாட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மிட் டேர்மில் ஒரு லாட் எடுக்கிறது, லாங் டேர்மில் ஒரு லாட் எடுக்கிறது. அப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு லாட் எடுத்து அது ப்ராஃபிட் போகலைன்னா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிட் டேர்மில் ஒரு லாட் எடுத்து மறுபடியும் அந்த லாஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ட்ரை பண்ணுறது.
அதுவும் முடியல அப்படின்னா லாங் டேர்மில் எடுத்து லாஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து ட்ரை பண்ணுறது. இது வந்து 1-1-1 ட்ரேடிங் சிஸ்டம். இந்த 1-1-1 ட்ரேடிங் சிஸ்டமில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பார்த்துருக்கோம். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஹை ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன். மணி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? லோ ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன். இதான் மணி இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நேற்று டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்போ இப்போ இந்த 3 1 1 1 இந்த மூணுமே எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சாரி, இதை நான் தலைகீழாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, இது வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டே விஷயந்தான். ஒன்று, லாபம் அதிகமாக வரணும்னா நிறைய பணம் போடணும், இல்லைன்னா நிறைய டைம் போடணும். ரெண்டில் ஒன்று தான் ஷார்ட்கட். லாபம் அதிகமாக வரணும்னா ஒன்று நிறைய பணம் போடணும், அப்படி இல்லைன்னா நிறைய டைம் போடணும். அப்போ பணம் அதிகமாக போட்டால் என்ன ஆகும்? ரிஸ்க் அதிகமாகிடும், ரிவார்டு கம்மியாயிடும். சம்டைம்ஸ் ரிஸ்க்கு அதிகமாகி ரிவார்டும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 1 2 3 ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ டைம் அதிகமாக போட்டு ரிஸ்க்கை கம்மி பண்ணி லாபத்தை அதிகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா கவனிங்க. முதல்ல வந்து இப்போ ரிஸ்க் அதிகமாக எடுத்து ரிவார்டு அதிகமாக எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம்? மணி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தத்தில் முடிச்சுட்டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போவோம். இங்கேருந்து வருது, மேலே போகுது, மிட் டேர்முக்கு வருது, மேலே போகுது, லாங் டேர்முக்கு வருது, மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு லாட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு லாட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு லாட் பண்ணுறாங்க. இங்கே என்ன லாஸோ அந்த லாஸை இங்கே ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. அகெயின் இது ரெண்டுலேயும் என்ன லாஸோ லாங் டேர்மில் ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒன்று. ஸோ இதில் மணி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக எடுக்கிறதுனா இங்கே ஒரு லாட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு 10 ரூபா லாஸ் வருது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோ, கீழேருந்து மேலே பையர் எவ்வளோ கொண்டு போயிருக்காங்களோ அது மாதிரி ஒரு 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்து இங்கே அகைன் ஒரு லாட் எடுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? இது போகலை ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அகைன் ஒரு 15 ரூபா இந்த இடத்துல லாஸ் வருது. அப்போ அகைன் லாங் டேர்மில் ஒரு லாட் எடுத்து என்ன பண்ணுறாங்க? ஆட்டோமேட்டிக்காக இந்த 15 10 25 லாஸை ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 40 ரூபா வந்துச்சுன்னா ஓவரால் ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடக்கணும்? டைரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டு இங்கே எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதே மாதிரி 1.5 மடங்கு 2 மடங்கு போனால் இங்கே வரலாம். இங்கே போன மாதிரி அதே மாதிரி போகிறதுக்கு போச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டோட வரலாம். அப்போ இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? இது டைரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு 30% தான் இருக்குது ஷார்ட் டேர்ம். இது ப்ராஃபிட் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து 50% தான் இருக்குது. லாங் டேர்ம் ப்ராஃபிட் நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு 70% இருக்குது. அப்போ இந்த 3ல் ட்ரை பண்ணுறாங்க. சரியா? ஒன்று. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? அப்போ இந்த 50% தான் இருக்குது, இதுக்கு மேலே நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ப்ராபபிலிட்டி 50 தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு லாட் பண்ணேன், எனக்கு 10 ரூபா லாஸ் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல 2 லாட்டு போட்டுக்கிறேன். இந்த லாட்டை விற்றுருப்பேன், 10 ரூபா லாஸ், நஷ்டத்தில் விற்றுட்டேன், 10 ரூபா லாஸு. அப்போ 2 லாட்டு போட்டேன்னா எனக்கு இது மாதிரி 2 மடங்கு தூரம் போக வேண்டாம். எனக்கு ஒரு 1.5 மடங்கோ ஒரு மடங்கு உள்ளே போனாலே நான் வெளியில் வந்துடலாம். ஏன்னா 2 இன்ட்டு ஒரு 10 ரூபா கிடச்சா கூட எனக்கு 20 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். ஓவரால் ப்ராஃபிட்டில் நான் வெளியேறிடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட் போடுறாங்க. இங்கே ஒரு 10 ரூபா ஒரு லாட்டு போட்டதில் லாஸு. இன்னொன்று இங்கே 2 லாட்டு போட்டதில் இப்போ எவ்வளோ வந்துருக்கும்? 15 ரூபான்னா 30 ரூபா லாஸ் ஆகிருக்கும். அப்போ 30 10 40 ரூபா. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரேடிங்கை முடிச்சிருக்கோம் இல்லையா லாஸோட, அப்போ 3 லாட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க? 3 இன்ட்டு 30 ரூபா போச்சுன்னா 90 ரூபா ப்ராஃபிட்டில் வெளியில் வர்றாங்க. ஏன்னா இங்கே 30% தான் ப்ராபபிலிட்டி, இங்கே 50 தான், இங்கே 70 தான். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? 30 ப்ளஸ் ஒரு 10 40 ரூபா, ஓவரால் 90 ரூபாவில் வந்திருப்பாங்க. அப்போ ஓவரால் ப்ராஃபிட்டில் வர்றாங்க. இப்போ ஒரு கேள்வி என்ன வரும்? சரி, இதுவும் எனக்கு லாஸில் போகிறதுக்கு, ஏன்னா 70% ப்ராஃபிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30% லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ கீழே வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ இதே லெவலுக்கு இந்த ரிவார்டு வரணும், ஆனால் எனக்கு ரிஸ்க்கு கம்மியாகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். மணி இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? இந்த ஜீரோவை அவாய்ட் பண்ணிடுறாரு. ஐ மீன் இந்த ஷார்ட் டேர்மில் ட்ரேட் எடுக்க அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஷார்ட் டேர்மில் ட்ரேட் எடுக்க அவாய்ட் பண்ணிட்டா நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 10ல் 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகும். அப்படியே மேலே போனாலும் பெரிய அளவில் போகாது. ஏன்னா அங்கே ஷெல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாக இருக்கும், பையிங் ப்ரெஷர் இருக்காது. அப்போ இதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இங்கே தான் ஒரு ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணுறாரு மிட் டேர்மில்.
அப்போ மிட் டேர்மில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு தான். இங்கே தானே முதல் ஆட்டே எடுப்பார். அப்போ இங்கே முதல் ஆட்டை இங்கே எடுக்கிறாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோக்கு லாஸ் வந்திருக்கும்? 15 ரூபா தான் வந்திருக்கும். லாஸ்னா கூட இங்கே என்ன பண்ணுவார்? இங்கே அவர் இவரை மாதிரி 3 எடுக்க தேவையில்லை, 2 எடுத்தா போதும். அப்போ 2 இன்ட்டு 10 ரூபா வந்தால் கூட அவர் ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்துடலாம். மார்க்கெட் வந்து அதாவது 1-1-1 பண்ணும்போது இவ்வளோ தூரம் போனால் தான் அவர் ஓவரால் ப்ராஃபிட்டில் வர முடியும். 1-2-3 பண்ணும்போது அவர் இங்கேருந்து பண்ணால் இவ்வளவு தூரம் வந்தால் தான் ஓவரால் ப்ராஃபிட்டில் வர முடியும். ஆனால் அவர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பதிலாக பண்ணார்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகும்போதே வந்துட முடியும். ஏன்னா அவரோட ரிஸ்கே வெறும் 15 ரூபா தான். இதே 1-1-1 பண்ணும்போது அவரோட ரிஸ்க் 25 ரூபா. இதே 1-2-3 பண்ணும்போது அவரோட ரிஸ்க் 40 ரூபா. ஆனால் மணி இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணும்போது அவரோட ரிஸ்க் வந்து வெறும் 15. ஏன்னா இந்த இடத்துல தான் அவர் வந்து மொதல் ட்ரேடே ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போனாலே அவர் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்துட முடியும். புரியுதுங்களா? இதுதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட். அதில் 1-1-1 ட்ரேடிங் சிஸ்டம், 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். கரெக்டுங்களா? ஓகே. இன்னும் எனக்கு வந்து ரிவார்டு ஜாஸ்தி ஆகணும், ரிஸ்க் ரொம்ப கம்மியாகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து இந்த மிட் டேர்ம்லையும் அவர் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுவார். அப்போ லாங் டேர்மில் மட்டும்தான் நேரடியாக எடுப்பார். அப்போ என்ன ஆகும்? இங்கே தான் அவரோட ஒரு லாட்டே கிடைக்கும். அப்போ நேரடியாக 40 ரூபா போனால் கூட, இல்லை 50 ரூபா போனால் கூட, 60 ரூபா போனால் கூட வித்தவுட் லாஸ் அவர் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், கவனிங்க, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா லோ ரிஸ்க்கு ஹை ரிவார்டு. நேற்றே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதே மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஹை ரிஸ்க்கு லோ ரிவார்டு. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம நினச்சிக்கிறது நிறைய பேர் பணம் போட்டால் தான் பணம் இல்லை. பணத்தை எந்த இடத்துல போடுறோம் அந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி டைம் போட்டு அதுக்கப்புறம் பணம் போடுறதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். முதல்ல டைம், அப்புறம் பணம். ஏன்? இதோட நேச்சர் நம்ம சொல்லியிருக்கோம். 10க்கு 7 ட்ரேட் லாஸ் தான் ஆகுது, 5 ட்ரேட் லாஸ் ஆகுது. இங்கே 3 ட்ரேட் தான் லாஸ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல போடுறேன். அப்போ இந்த இடத்த நான் அவாய்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பணத்தை போட்டு காத்திருக்க பதிலாக நான் டயத்தை போட்டு காத்திருக்கேன், வந்தவொடனே நான் அட்டன் பண்ணுறேன். இதுதான் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண. அதனால தான் இப்போ நான் என்ன சொன்னேன், 1-1-1 ட்ரேடிங் சிஸ்டம். 1-1-1 ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன? 100% மணி இன்வெஸ்ட்மெண்ட். 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம் என்னது? இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷார்ட் டேர்மோட நேச்சர் நமக்கு தெரியும். 10க்கு 3 ட்ரேடு தான் ப்ராஃபிட் போகும், 7 ட்ரேடு அதிகபட்சம் 90% அது லாஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் டேர்மு, அதில் 50% அதிகபட்ச ட்ரேட் லாஸ் தான் வரும், 50% தான் ப்ராஃபிட் போகும். லாங் டேர்மில் மட்டும்தான் அதோட நேச்சர் என்ன? 30% தான் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 70% அங்கேருந்து ப்ராஃபிட் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழே வர 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 பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தி வந்துடும். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா விலை குறைய 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 இயற்கையாகவே என்ன ஆகும்? அந்த இடத்துல வாங்கி தான் ஏற்கனவே லாபம் பார்த்தவங்களாம் டேஸ்ட் பார்த்த பிளேஸ் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது புதுசாக வர்றவங்க, பழைய ஆளுங்க எல்லாருமே அந்த அந்த ப்ரைஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? கீழே வந்து மார்க்கெட்டை வந்து விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான். சரி, இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம், 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். அதே ட்ரேடிங் சிஸ்டம் வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எப்படி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து மார்க்கெட் வந்திருக்கு, இது இந்த இடத்தோட 100, 75, 50, இது 25. மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கோம்? 50க்கு மேலே உள்ள இடம்லாம் எப்போவுமே ஷார்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கோம். 50 to 75 மிட் டேர்ம் சொல்லியிருக்கோம். 75 to 100 இந்த ஸோன் தான் லாங் டேர்ம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பண்ணுறது எப்படின்னா, இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பண்ணுறது. இப்போ சிங்கிளாக பண்ணுறது எப்படி பண்ணுறோம்? இப்போ நார்மலாக இப்போ முதல்ல ஒரு லேயர் வந்திருக்கு, அதை நம்ம பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது ஒரு லேயர் வந்திருக்கு, அதை மிட்டம் நினச்சி பண்ணுறோம். இது வந்து சிங்கிள் லேயராக இருக்கும், இது வந்து ஒரு டபுள் லேயர், மல்டிபிள் லேயராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. பட் இது என்னது? மெர்ஜ் பண்ணி பண்ணுறதுன்னா முடிஞ்சு போன மார்க்கெட்டு, கரண்ட் மார்க்கெட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ மார்க்கெட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படி ரெண்டையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 1-on-1 பண்ணுறோம், 1-2-3 பண்ணுறோம், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சார்ட்டை வச்சு ஒரு நடைமுறை உதாரணத்தோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கு,
அப்போ கீழே வரும்போது தான் நம்ம பை பண்ணுவோம். கவனிங்க, நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் முதல்ல என்ன பண்ணுறேன், முடிஞ்சு போன மார்க்கெட்டு, க்ளோஸ் மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் மார்க்கெட்டில் அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 25, இது வந்து ஒரு 50, இந்த ஏரியா வந்து ஒரு 75, இந்த ஏரியா வந்து ஒரு 100. கரெக்டாக? சரி, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, அங்கேருந்து வந்துச்சு, திரும்ப போகுது. அப்போ திரும்ப போகும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ இந்த ஏரியாவில் நான் ஒரு பை பண்ணுறேன். பை பண்ணோடனே இது ப்ராஃபிட்டே போயிடுச்சு. சப்போஸ் நமக்கு வந்து போகலை அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த லோ உடச்சி இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு மார்க்கெட்டோட 50% வரைக்கும் உள்ள ஏரியா ஷார்ட் டேர்ம் ஏரியா. அதே மாதிரி முடிஞ்சு போன மார்க்கெட்டோட 75 வரைக்கும் உள்ள ஏரியா தான் மிட் டேர்ம் ஏரியா. அது மாதிரி முடிஞ்சு போன மார்க்கெட்டோட 75 to 100 அந்த ஏரியா தான் லாங் டேர்ம் ஏரியா. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 10க்கு 3 ட்ரேடு தான் நேராக ப்ராஃபிட் போகும், இது 5 தான் போகும், இதில் 7 ட்ரேடு நேரடியாக ப்ராஃபிட் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஏரியாவில் அதிகபட்சம் 50, முடிஞ்சு போன மார்க்கெட்டோட 50% ஏரியா வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் கீழே உள்ள மிட் டேர்ம் பாயிண்ட்டு, லாங் டேர்ம் பாயிண்டில் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ உதாரணத்துக்கு என்ன, இங்கே ஒன்று பண்ணால் மிட் டேர்மில் ஒன்று பண்ணுறது, லாங் டேர்மில் ஒன்று பண்ணுறது. அப்போ இங்கே லாஸ்னா இங்கே அந்த இந்த லாஸை இங்கே சரி பண்ண ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இதுவும் லாஸ்னா இது ரெண்டோட லாஸை இந்த ஏரியாவில் சரி பண்ண ட்ரை பண்ணுறது. ஏன் அப்படின்னா இது எவ்வளோ தூரம் போயிருக்கோ அது மாதிரி இது மிட் டேர்மில் 2 மடங்கு ட்ரை பண்ணும். அப்படி அங்கே முடியலனாலும் லாங் டேர்மில் அது மாதிரி 2லேருந்து 3 மடங்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இது வந்து 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம். சரி, இப்போ 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன, அதே தான் முடிஞ்சு போன மார்க்கெட்டு, இது கரண்ட் மார்க்கெட், இது 25 to 50 ஏரியாங்கிற ஷார்ட் டேர்ம், 50 to 75 மிட் டேர்ம், 75 to 100 லாங் டேர்ம். அப்போ இங்கே ஒன்று பண்ணுறது, அப்போ இதே அளவுக்கு இங்கே போகுமா போகலான்னு தெரியலன்னா இந்த ஏரியாவில் இது மாதிரி 2 மடங்கு பண்ணுறது. இப்போ பாருங்கள், இது போன மாதிரி இது 1 மடங்கு தான் போயிருக்கு. ஆனால் ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட்டு போட்டிருந்தோம்னா இங்கே ஒரு 10 ரூபா லாஸ்னா இங்கே ஒரு 30 ரூபா ப்ராஃபிட்டோடய வந்திருக்கலாம். இதுதான் 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். அப்போ இந்த இடத்துக்கு இப்போ இதுவும் லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 30, 10, 40 ரூபானா இந்த இடத்துல 3 லாட்டு போட்டு மார்க்கெட் வந்து 40 போச்சுன்னா இப்போ முன்னாங்க பண்ணிட்டு 120 ரூபா, ஓவரால் ஒரு 80 ரூபா ப்ராஃபிட்டோட வர்றது. இது 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இப்போ இதே வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுறேன், ரிஸ்க்கை குறைக்கிறேன். அப்போ ரிஸ்க்கை குறைஞ்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரிவார்டு குறைஞ்சிரும். என்னால் அவ்வளோ பணம்லாம் போட முடியாது. நான் ஒன்று போடுறதா இருந்தால் நான் என்ன பண்ணலாம், இதை அவாய்ட் பண்ணிவிட்டு கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று இது நான் ஷார்ட் டேர்மில் எடுக்கலை அப்படின்னா எனக்கு என்ன வரும், மிட் டேர்மில் ஒரே ஒன்று தான் வரும், லாங் டேர்மில் ஒரே ஒன்று தான் வரும். இங்கே 30 ரூபா லாஸ் 15 ரூபாயா மாறி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேரடியாக எனக்கு என்ன ஆகும், மார்க்கெட் ஒரு 20 ரூபா 30 ரூபா போனால் கூட ப்ராஃபிட் வந்துட முடியும். அதாவது என்னென்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது வேண்டான்னு இங்கே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான இங்கே வர்ற வரைக்கும் டைம் கொடுத்து, மார்க்கெட் இங்கே வரைக்கும் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது, இது டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக மணி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இதே தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து வராமல் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்கிறேன், இதுதான் மணி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இங்கே ஒன்று பண்ணதுக்கு போல அடுத்து என்ன பண்ணலாம், இங்கேயும் 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணலாம். இங்கே 2 கூட பண்ணலாம், இல்லை இங்கேயும் ஒன்று இங்கே ஒன்றும் பண்ணலாம். அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஷார்ட் டேர்மில் ஒன்று, மிட் டேர்மில் ஒன்று, லாங் டேர்மில் ஒன்று. இது பண்ணால் ஷார்ட் டேர்மில் ஒன்று, மிட் டேர்மில் ஒன்று, லாங் டேர்மில் ஒன்று ஈக்குவலாக பண்ணுறது. இது வந்து 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம். ஷார்ட் டேர்மில் 1 பண்ணிவிட்டு மிட் டேர்மில் 2 பண்ணிவிட்டு இது லாங் டேர்மில் 3 பண்ணுறது 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க, எனக்கு ஷார்ட் டேர்ம் வேண்டாம், இது ரெண்டும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட். புரிஞ்சா? இப்போ அடுத்த விஷயம் என்ன, எனக்கு ஷார்ட் டேர்மில் எந்த ட்ரேடும் வேண்டாம். புரியுதுங்களா? நான் மிட் டேர்மில் ஒன்று பண்ணிக்கிறேன், லாங் டேர்மில் ஒன்று பண்ணிக்கிறேன். இது டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம். அடுத்து என்ன விஷயம், நான் ஷார்ட் டேர்மில் பண்ணலை, மிட் டேர்மில் ஒன்று பண்ணுறேன், லாங் டேர்மில் 2 பண்ணுறேன். இது டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். அதாவது மொத்தம் 2 ட்ரேடிங் சிஸ்டம் தான், 1-on-1 ட்ரேடிங் சிஸ்டம், 1-2-3 ட்ரேடிங் சிஸ்டம். அப்போ இது ரெண்டையும் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது ரெண்டும் பண்ணலாம், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டும் பண்ணலாம். மணி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, 1-on-1 எப்படி, ஷார்ட் டேர்மில் ஒன்று, மிட் டேர்மில் ஒன்று, லாங் டேர்மில் ஒன்று. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, அகைன் மணி இன்வெஸ்ட்மெண்ட்ல 1-2-3 என்னங்கிறது, ஷார்ட் டேர்மில் ஒன்று, மிட் டேர்மில் 2, லாங் டேர்மில் 3. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, ஷார்ட் டேர்மில் எனக்கு வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டு, புரியுதுங்களா,
மிட் டேர்மில் ஒன்று லாங் டேர்மில் ஒன்று பண்ணுறது. அதே மாதிரி டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு ஷார்ட் டேர்ம் மிட் டேர்மில் ஒன்று லாங் டேர்மில் ரெண்டுன்னு பண்ணுறது. இல்லை இதையுமே அவாய்ட் பண்ணிட்டு லாங் டேர்மில் 3ன்னு பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவர் தான் கிடையாது, எத்தனை ஃப்ளேவர் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிட்டு இங்கே நான் லாங் டேர்மில் ஒன்று மட்டும் தான் பண்ணுறேன்னா இது இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வரக்கு உண்டான டைம் கொடுக்கணும், இங்கே வர அப்போ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அதிகமாக ரிஸ்க் குறைவு, ரிவார்டு ஜாஸ்தி, ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தி. அதனால தான் சொன்னேன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஹை ரிவார்டு லோ ரிஸ்க். மணி இன்வெஸ்ட்மெண்ட்னா ஹை ரிஸ்க்கு லோ ரிவார்டு. ஏன்னா பணத்தை அதிகமாக போட்டோன்னா அட்வான்ஸாக சீக்கிரம் போட்டுடலாம், ஆனால் மார்க்கெட் வந்து சீக்கிரம் ப்ராஃபிட் போகாது. அந்த பிளேஸுக்கு வந்தால் தான் அக்குமுலேஷன்லாம் முடிஞ்சு வால்யூம் எல்லாம் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். நம்ம வாங்குற இடத்துலலாம் போகாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுது. ஒன்றுன்னா ட்ரேடிங் சிஸ்டம் என்ன, 1 2 3 ட்ரேடிங் சிஸ்டம் என்ன. அது டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணலாம், மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணலாம். கரெக்டாக? அதே மாதிரி மூணாவது ட்ரேடிங் சிஸ்டம் என்ன, ப்ரீவியஸ் மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட 25 50 75 100 அந்த 50க்கு கீழே உள்ளதான் மிட் டேர்மு, 75 100 கீழே உள்ளதான் லாங் டேர்மு. அந்த ஏரியாவுக்குள்ளே ட்ரேட் நான் வந்து ஒன்றா பண்ணுறேன்னா இங்கே ஒன்று இல்லை நான் இங்கே அவாய்ட் பண்ணுறேன், இங்கே 1 பண்ணுறேன், இங்கே 2 பண்ணுறேன், இல்லை நான் இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 கூட பண்ணுறேன், இல்லை இது ரெண்டையும் நான் அவாய்ட் பண்ணிட்டு இங்கே மொத்தமாக 3 மட்டுமே பண்ணுறேன், இல்லை இங்கேயும் நான் இதையும் மொத்தம் அவாய்ட் பண்ணிட்டு இங்கே 1 மட்டுமே பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் என்னென்ன ஃப்ளேவரில் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரேடிங் சிஸ்டமில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். கவனிங்க. இப்போது முதல்ல மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, கீழே இருந்து மேலே போகுது. இவ்வளோ தூரம் வேண்டாம், நீங்கள் கவனிங்க. இப்போ நான் 2 விஷயமா பண்ணலாம். ஒன்று கரண்ட் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தே ஒரு ட்ரேட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட அந்த டிஸ்டன்ஸை பார்த்து அதை 25 பிரித்து 50 பிரித்து 75 100ன்னு பிரித்து இப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்குது 50 வரைக்குமே எப்போவுமே ஷார்ட் டேர்ம் தான், அது தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், முதல்ல என்ன பண்ணுறேன், மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது விட்டுருங்க. முதல் பச்சை கலர், இப்போ இது 5 மினிட் சார்ட்னா 5 நிமிஷம் முடியட்டும், முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இது பச்சை கலராக இந்த சார்ட் வந்து நமக்கு வந்து சிகப்பு கலரா அப்படின்னு தெரியும். கரெக்டாக? 5 நிமிஷம் முடியட்டும். அப்போ இது பச்சை கலரா சிகப்பு கலரா எப்போ தெரியும், 5 நிமிஷம் முடிஞ்சாதான் எடுக்கிறது. இப்போ சிம்பிளாக ரொம்ப அடிப்படையான பேசிக் ட்ரேடிங் சிஸ்டம் மட்டும் சொல்லித்தர்றேன். அட்வான்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து போக போக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பச்சை கலர் முடிஞ்சோடனே ஒரு பை எடுக்கிறீங்க. இது ப்ராஃபிட் போயிருக்கு அல்லது போகலை, அது அப்பாற்பட்ட விஷயம். சரியா? இப்போ அடுத்த பை நீங்கள் எப்போ எடுக்கணும், அது கவனிங்க. எப்போ எடுக்கணும்னா மார்க்கெட் வந்து மிட் டேர்முக்கு வரணும். கரெக்டுங்களா? மிட் டேர்ம்ங்கிறது 2 விஷயமா கண்டுபிடிக்கலாம். ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் 50 ப்ரீவியஸ் மார்க்கெட்டாக ஹைலேருந்து லோவாக 4ஆக பிரிங்க. அதில் 50% கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து 50 to 75 அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மிட் டேர்ம் ஷோனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது சரி, இது வந்து எனக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பார்த்தா, அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பார்க்காம எனக்கு கரண்ட் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து வந்திருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு வி பேட்டர்ன். இந்த வி பேட்டர்னோட எட்ஜ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே மறுபடி பச்சை கலர் க்ளோஸ் வர்ற மாதிரி பாருங்கள். அதுதான் மிட் டேர்மில் பை பண்ணுறது. கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்கு, இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க. இது ப்ராஃபிட் போகலைன்னு வச்சுக்கலாம், இல்லை போச்சுன்னா கட் பண்ணிட்டீங்க. சரி, அடுத்த ட்ரேடு மிட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போ அடுத்த ட்ரேடு எப்போ இருக்கணும், ரெண்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே எந்த இடத்துல பை பண்ணீங்களோ அதை விட விலை குறைவாக இருக்கணும். ரெண்டாவது, ஏற்கனவே பையர் எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அதை விடவும் அடுத்து நீங்கள் வாங்க போகிற பை கம்மியாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும். மூணாவது, முழுசாக அந்த கேண்டில் வந்து பச்சை கலர் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிருக்கணும். நான் சொல்கிற புரியுதா? ட்ரேடிங் சிஸ்டமோட ரொம்ப பேசிக்கான விஷயம் சொல்லித்தர்றேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சிடலாம். தெளிவாக கவனிங்க. மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, மார்க்கெட் திரும்பட்டும், முதல் கீழே வந்துட்டு இங்கே இந்த தலை வச்சு மறுபடியும் போய் முதல் பச்சை கலர் கேண்டில் இருக்கையில் ட்ரேட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு இப்படி இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கும், அதெல்லாம் அட்வான்ஸான ட்ரேடிங் சிஸ்டம். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது, நம்ம ஸ்டாப் லாஸ் கடைசி வரைக்கும் அதிகபட்சம் 99% அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் அட்வான்ஸ். அதெல்லாம் பேசிக் கற்றுக்கணும்.
அப்போ இந்த இடத்துல பை பண்ணுறீங்க. இது ப்ராஃபிட் போகுது, போயிடுச்சு, இல்லை வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்கள் இதை ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜென்ரலாக இதை தாண்டி ஒரு அவுட் சைட் கேண்டில் நம்ம பார்த்துருக்கோம், இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வைக்கட்டும், 5 நிமிஷம் முழுசாக டைம் கொடுங்க. க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள், ட்ரேடை முடிச்சுக்கோங்க. சரி, இப்போ ரெண்டாவது ட்ரேட் எடுக்கணும். அப்போ ரெண்டாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே எங்கே வாங்கியிருக்கீங்க அதை பாருங்கள். எங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, மேலேருந்து கீழே கொண்டு வந்து கீழேருந்து கொண்டு அந்த ப்ரைஸு அந்த அந்த பவுண்டரியை குறிங்க. அப்போ என்ன பண்ணணும், அடுத்து எப்போவுமே நான் சொன்னேன்ல, மார்க்கெட் கீழே வந்துட்டு ஒரு பச்சை கலர் க்ளோஸ் பையர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பை பண்ணணும், அதான அர்த்தம். அப்போ மூணாவது, அப்போ இதுக்கும் கீழேயும் விலை இருக்கணும், ஏற்கனவே வாங்கினதை விட விலை குறைவாக இருக்கணும். அடுத்து ஏற்கனவே நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பையர் எது வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க, எங்கேருந்து பையர் கீழேருந்து புஷ் பண்ணியிருக்காங்க, அதை விடவும் விலை குறைவாக இருக்கணும். மூணாவது, பச்சை கலர் கேண்டிலும் வரணும். அப்போ இது பாருங்கள், இப்போ போச்சு ப்ராஃபிட்டு, இந்த இடத்துல பச்சை கலர் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே வாங்கினதை விட விலை குறைவாக இருக்குது. ஏற்கனவே பையர் கொண்டு போனதுலேருந்து விலை குறைவாக இருக்கா, இல்லை. அப்போ இந்த இடம் வேண்டாம். ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் பவுண்டரிக்குள்ளே தான் சுற்றுது. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் அங்கேருந்து வந்து கீழே போய் 25, 50, இப்போ 75 இங்கே போயிட்டு இதை தாண்டி போக முடியாமல் மார்க்கெட் வருதுன்னா என்ன ஆகும், இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வச்சிரும். அதான் அர்த்தம். மறுபடியும் பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்கு, ஓவராலோட 25 தாண்டி போக முடியல, 50 தாண்டி தொட்டுட்டு விக்கு மட்டும் வச்சுட்டு திரும்பிடுச்சு. அப்போ செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸ்ட்ராங்கான என்ன ஆகும், இந்த லோவை 100% உடைக்கும். அப்போ அவசரப்பட்டு இதுக்கு முன்னாடி பை பண்ணலாமா, பண்ண வேண்டாம். அதனால தான் இந்த ரூலெல்லாம் வைக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் வாங்கின பை, ரெண்டாவது பையர் எங்கேருந்து கொண்டு போயிருக்காங்களோ அதோட லோ, அதுக்கு கீழே பச்சை கலர் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான். அப்போ அதுதான் நான் என்ன சொல்கிறேன், கவனிங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே வாங்கின பை, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பையர் எந்த இடத்துலேருந்து கொண்டு போயிருக்காங்களோ அந்த இடம், அதுக்கு கீழே பச்சை கலர் கேண்டில். அப்போ இது ஏற்கனவே நீங்கள் வாங்கினதை விட வந்திருக்கு, பட் பையர் கொண்டு போனதை விட கீழே வரல. அப்போ இது வேண்டாம். இதை கவனிங்க, ரெண்டாவது பச்சை கலர் வந்திருக்கு, க்ளோஸ் வந்திருக்கு, இது வாங்கினதை விட கீழே இருக்குது, ஆனால் ஏற்கனவே பையர் கொண்டு வந்துட்டு மேலே இருக்குது, அதனால் வேண்டாம். இது வந்து பாருங்கள், இந்த பச்சை கலரை பாருங்கள், ஏற்கனவே விட வாங்கின விடவும் இருக்குது, பையர் கொண்டு போன இடத்த விட கீழேயும் இருக்குது, அதுக்கப்புறம் பச்சை கலராகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே தான் நீங்கள் ரெண்டாவது பை பண்ணணும். அப்போ இதுவும் ப்ராஃபிட், கரெக்டுங்களா? அடுத்து நீங்கள் கவனிங்க, அப்போ அடுத்து மூணாவது பை எங்கே பண்ணணும், நீங்களே சொல்லிப்பலாங்க. ஏற்கனவே நீங்கள் வாங்கின இடம் இது, ஏற்கனவே பையர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கேருந்து பையர் கொண்டு வந்த இடம் இது. அடுத்து என்ன பண்ணணும், 3 கண்டிஷன்ஸ். அப்போ பச்சை கலர் இருக்கணும். அப்போ இந்த கலரில் இந்த இடத்துல பச்சை கலர் போயிட்டு லாபம்லாம் கொடுத்துட்டு பாருங்கள், வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் பச்சை கலர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே வாங்கின இடத்தோட மேலே இருக்குது, வேண்டாம். மறுபடியும் இங்கே பச்சை கலர் வந்திருக்கு, ஏற்கனவே நீங்கள் வாங்கின இடத்தோட கீழே இருக்குது, ஆனால் பையர் கொண்டு போன இடத்த விட மேலே இருக்குது. அப்போ இதுவும் வேண்டாம். அடுத்து மூணாவது பாருங்கள், ஏற்கனவே இங்கே பாருங்கள், ஏற்கனவே வாங்கின இடத்த விட கீழே இருக்குது, பையர் இங்கேருந்து கொண்டு போனாங்களே பையர், அந்த இடத்த விட கீழே இருக்குது, வேலை பச்சை கலர் க்ளோஸும் வச்சுருக்கு. அப்போ இந்த இடத்துல மூணாவது ட்ரேட். எல்லா ட்ரேடுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே பையர் எந்த இடத்துலேருந்து கொண்டு போனாங்களோ அந்த இடத்துல வெளியில் அவுட் சைட் கேண்டில் வாங்கியிருந்தால், வெளியில் பச்சை ரெட் கலர் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பையர் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க விக்கு மட்டும் வச்சு. விக்குங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் கலர். அதெல்லாம் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அப்போ ஆப்போசிட் கலர், ஆப்போசிட்னா என்ன, கீழே கொண்டு போகிறதுக்கு பையர் செல்லர் கொண்டு போகிறாங்கன்னா பையர், ஆப்போசிட் கலர்னா பையர் மறுபடியும் மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ 5 நிமிஷம் முழுசாக டைம் கொடுங்க. முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துருங்க. மறுபடியும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் டேர்ன் பேக் ஆகும்போது மறுபடியும் என்ட்ரி எடுங்க. இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு இடத்த எடுத்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. இப்போ இதை எடுத்துக்கோங்க. அப்போ ஆனால் நீங்கள் இது மறந்துடக்கூடாது, நீங்கள் போய் ஷார்ட் டேர்மில் பண்ணுறது மிட் டேர்மில் பண்ணுவேன், நான் லாங் டேர்ம் வந்தால் தான் பண்ணுவேன், இதெல்லாம் உங்களோட ரிஸ்க் இருக்கிற திறனை பொறுத்து. ஆனால் ட்ரேடிங் சிஸ்டம் ரொம்ப அடிப்படையான விஷயம். மார்க்கெட்டோட சைக்காலஜி, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். கரெக்டாக கவனிங்க. இப்போ நான் அதுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ இங்கே மேலேருந்து வந்திருக்கு, மார்க்கெட்டு வந்திருக்குன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஷார்ட் டேர்முக்கு தான் வந்திருக்கு. இங்கே நீ ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் எடுக்கிறனா எடுக்கலாம். இப்போ என்ன நடந்திருக்கு ஏற்கனவே, அப்போ இந்த இடத்துல பச்சை கலர் க்ளோஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல பை பண்ணுறீங்க. இந்த க்ளோஸ் வந்த உடனே அந்த க்ளோசிங் ப்ரைஸில் ஆர்டர் போடுங்க. வந்து வாங்கினா வாங்கட்டும், இல்லை வேகமாக போனால் போகட்டும். அதான் நான் சொல்ல, ப்ரைஸை வெரைட்டி வாங்காதீங்க. வாங்கியாச்சு, சரி, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வாட் எவர் இட் இஸ், வித்தாச்சு. திரும்ப இது வாங்கிட்டோம், ப்ராஃபிட் விற்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் திரும்பி வரும்போது கவனிங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்துடும் விடாதீங்க.
இந்த லோவை தாண்டி வெளியில க்ளோஸ் வைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிடுங்க. அதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்கா சரி ஓகே, அந்த ப்ராஃபிட் லாஸ் அந்த டாபிக் நம்ம இப்போ இமிடியேட்டா வேண்டாம், முதல்ல ட்ரேடிங் சிஸ்டம் கத்துக்கலாம். அப்போ இங்க வாங்குனீங்க, சரி எங்க இருந்து பையர் புஷ் பண்ணி கொண்டு போனதை வாங்குனீங்க? இந்த மொத்த ஹைக்கும் அதிகபட்ச லோயருக்கு இதான், இங்க இருந்து தான் பையர் புஷ் பண்ணி இங்க வாங்கியிருக்கீங்க. அப்போ அடுத்த பை எங்க வாங்கணும்? இது லாபம் நஷ்டம் அது அப்பாற்பட்ட விஷயம். அடுத்து எங்க வாங்கணும்? இது ரெண்டையும் விட விலை குறைவா இருக்கணும், பச்சை கலர் க்ளோஸா இருக்கணும் இங்க. அப்போ இது சிகப்பு கலர் வாங்கக்கூடாது, இது சிகப்பு கலர் க்ளோஸ் வாங்கக்கூடாது. இந்த கேண்டில் பச்சை கலர் க்ளோஸ் வாங்கலாம். இந்த ரெண்டு லைனை விட ஏற்கனவே நீங்க வாங்கினது பையர் கொண்டு போனது ரெண்டை விட விலை குறைவா இருக்கு, இங்க வாங்கினா ஓவரால் ப்ராஃபிட். இங்க வந்த லாஸை விட ப்ராஃபிட் எடுத்துடலாம். சரி, இதுவும் லாஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, ஏற்கனவே நீங்க வாங்கின இடம் இந்த இடம், ஏற்கனவே பையர் எங்க இருந்து கொண்டு போன இடம், நீங்க வாங்கின இடத்தோட அல்டிமேட் லோ பாருங்க, அவ்வளவுதான் இது. அப்ப அதுக்கு கீழே எனக்கு மார்க்கெட் வரணும். அப்ப இதுக்கு கீழே மார்க்கெட் வரணும்னா கவனிங்க, இந்த கேண்டில் நீங்க துல்லியமா வரைஞ்சிங்கன்னா இந்த கேண்டில் வந்திருக்கலாம், இல்லை இந்த வந்துருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சில கேண்டில்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ இது வரல, உங்களுக்கு டவுட்டா இருக்கு, இல்லை வாங்காம விட்டுறதுன்னா வாங்காம விட்டுருங்க. ஸோ அப்போ அதுக்கு தான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு போறதெல்லாம் பாடி வீக் வருது. அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே புஷ் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயம். இதெல்லாம் எப்படி அட்வான்ஸாக இந்த இடத்துல மார்க்கெட்டை நம்ம லாக் பண்ணுறது? நீங்கள் முதல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கங்க. அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாம் அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? முதல்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு டைம் ஆல்ரெடி 36 மினிட் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு உதாரணம், ட்ரேடிங் சிஸ்டம் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் நான் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இது, நான் ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணுறேன். கவனிங்க. அப்போ முதல்ல மார்க்கெட் மேலேருந்து வருது, மேலேருந்து வரும்போது என்ன பண்ணுங்க? அது ஷார்ட் டேர்ம் பவுண்டரியாக இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்காக எல்லாமே காட்டுறேன். மிட் டேர்ம் பவுண்டரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதையும் கூட லாங் டேர்ம், மிட் டேர்ம் டு லாங் டேர்ம் அந்த ஜோனுக்குள்ளே வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அதிகபட்ச லாஸ் வந்து அவாய்ட் ஆயிரும். அப்போ இங்கே வாங்குறீங்க, அதிகபட்சம் எங்கேருந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு, இங்கேருந்து போயிருக்கு. மறுபடியும் பாருங்க, வாங்கினது திரும்ப வரல, அவுட் சைட் க்ளோஸ் கேண்டில் வைக்கல, ப்ராஃபிட் போயிருக்கு. அகைன் என்ன பண்ணணும்? அடுத்த பை இதுக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ இது கவனிங்க, இதுக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ இங்கே இதுக்கு கீழே விலை இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகே ரைட்டு. இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சாதான் க்ளோஸு, கடைசி வரைக்கும் அவுட் சைட் கேண்டில் வைக்கல, ப்ராஃபிட் போயிருக்கு. தெரியுதா? சிம்பிள். இந்த வீடியோவை நீங்கள் 2-3 தடவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ட்ரேடிங் சிஸ்டமோட ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இது பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இது உடச்சி போச்சுன்னா 15 மினிட்ஸ் டைரக்ஷன் வரைக்கும் போகும், அது உடச்சுன்னா 1 hour வரைக்கும் போகும். அதுக்கெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும், அட்வான்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம் தெரியணும். பட் இது அடிப்படை. நீங்கள் எது பண்ணாலும் இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். புரியுதுங்களா? இந்த அடிப்படையே முதல்ல நல்லா கற்றுக்கங்க. புரியுதா? ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி நம்ம போட்டுட்டு வர்ற ஒவ்வொரு வீடியோவும் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யூடியூப்புக்காக வீடியோ போடல. புரியுதுங்களா? இது ஒரு கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி இருக்கும். மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு. புரியுதுங்களா? இதையே உங்களுக்கு சீரியஸாக பண்ணணும், நான் வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக கற்றுக்கணும், நான் வந்து ஒரு ட்ரேடராக மாறணும், நான் ஒரு இன்வெஸ்டராக மாறணும்னா நீங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் சேரலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 லைவ் ட்ரேட் இருக்குது, 100 டெமோ ட்ரேட்ஸ் இருக்குது. எங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் எடுத்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் தனி இது. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம். பட் இது வந்து அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு எஜுகேஷன். இப்படி தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுது. இது மாதிரி தான் 100% மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் எப்படி வாங்கணும், என்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு டேர்மோட நேச்சர் என்ன, எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குது, எங்கே ரிஸ்க் குறைவாக இருக்குது, எங்கே வாங்கினா ப்ராஃபிட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த டவுட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம். புரியுதுங்களா? வீடியோவை புரிகிறபடி பாருங்கள். டெக்னிக்கல் புரியாமல் நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வராதிங்க, அந்த ரெண்டும் புரியாமல் இந்த ட்ரேடிங் சிஸ்டமுக்கு வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு அடிப்படை புரியலைன்னா எதுவுமே புரியாது. புரியுதுங்களா? இதுவரை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.